இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலோ லெவலிங்ல சீசன் 1ல எபிசோடு 5 தான். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கு. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி சொல்றேன். மத்ததை நீங்க பார்த்தே புரிஞ்சுங்க. சரி, ரொம்ப பேசாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே அப்படி இப்ப ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற பொண்ணுங்களா இருக்குல்ல, அதுங்க எல்லாமே நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்குங்க. அதுலயும் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பத்தி ரொம்பவே வர்ணிக்க ஆரம்பிச்சாரா. அவன் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி அவனோட பாடியை வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணிருக்கான். இதை கேட்ட இந்த பொண்ணு, நீ சீரியஸாவ சொல்ற, அவளை சீக்கிரத்துல இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இவ சொன்னாலும் அடுத்த உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. ஏன்னா நம்ம ஹீரோ முன்ன இருந்ததை விட வேற லெவல்ல மாறி இருக்கான். இந்த டைலாக் நான் இதுக்கப்புறம் எத்தனை வாட்டி சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் தேவையாங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறேன்னு சொல்லியிருந்தீங்களா, அதனால உங்களோட பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் நாங்க ரிசர்வேஷன்ல வச்சிருக்கோம், சோ அங்க போய் நீங்க மத்தது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்கன்னு சொல்றான். ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு பாக்குறப்ப உங்களோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. ஹீரோ அப்புறமா மொபைல் போன்ல ரிசல்ட் சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவனோட கான்டாக்டையும் ஷேர் பண்ணிக்கிறான். அதுக்கு அவரும் பியாக்கியான்கோ இருக்கார்ல, அவரு காலங்காத்தாலே ஒரு நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு அவரை பார்த்து கேட்கறா, நீங்க மிஷினுக்கு போகாத நாளெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. அதுக்கு அவரும் ரொம்ப சிம்பிளா, நான் மிஷினுக்கு போகாத நாள் அன்னைக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பேன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க, நீங்க டயர்டே ஆக மாட்டீங்களா? அதுக்கு அவரும், நான் கண்டிப்பா மாட்டேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபயர் ஃபைட்டரா இருந்திருக்கேன்னு சொல்றாரு. இப்படி இவர் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட தங்கச்சி நியூஸ்ல பாத்துட்டு இருக்கா. அது அவரோட ஸ்கூலுக்கு வேற ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வேற ஹீரோவை பார்த்த தங்கச்சி என்னன்னா, நீ என்ன ஒர்க் அவுட் பண்றியாங்கிற மாதிரி கேக்குறா. ஹீரோ லைட்டா பண்றேன்னு சொல்றான். அது நீ முன்னேற ஹைட்டா வந்துட்ட, ஒருவேளை வயசுக்கு வந்துட்டியா? இதை கேட்ட ஹீரோவும் லைட்டா சிரிக்கிறான். அது போறதுக்கு முன்னாடி அம்பர்லா எடுத்துட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு முடியாது, இது வெயிட்டா இருக்குன்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல. சரி சரி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னைக்கு டெய்லி கோஸ்ட்ல இருக்கிற 10 கிலோமீட்டர் தவிர எல்லாத்தையுமே முடிச்சிட்டான். அது நம்ம ஹீரோட பாடி முன்னேறதோட கொஞ்சம் பல்க் ஆனதுனால ஜிம் பாடி ஆறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதோட அவனோட ஸ்டேட்டஸ் பார்ல 12 பாயிண்ட் இருக்கா. அதை வச்சு அவன் என்ன பண்றான், முக்கியமான 3 எபிலிட்டி அதிகமா கேட்கிறான். அப்படியே லேண்ட் ஓனர் போன் பண்ணி, என்னப்பா இன்னும் வாடகை பணத்தை கொடுக்கலங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோவா அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்த விஷயத்த எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். அதை கிட்ட அவரும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பணத்தை கொடுக்க பாருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. அது நம்ம ஹீரோவும் அவன் செகண்ட் அவேக்கான விஷயத்த யோசிச்சு பாக்குறான். நான் உடனே அதிக பணம் சம்பாதிக்கணும்னா ஹை ரேங்க்ல இருக்கிற கேட்டுக்குள்ள போகணும். ஆனா என்னோட ஈ ரேங்க வச்சுக்கிட்டு கண்டிப்பா என்னால போக முடியாது. ஒருவேளை நான் கொஞ்சம் ஹையஸ்ட் ரேங்க்ல இருந்தேன்னா கண்டிப்பா என்னால ஹை ரேங்க்ல இருக்கிற கேட்டுக்குள்ள போக முடியும்னு நினைக்கிறான். ஆனா அதுவே நம்ம ஹீரோவை நிறைய பிரச்சனைகளை மாட்டி விடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எதனாலனா செகண்ட் அவேக்கன் ஆவறவங்க ரொம்ப ரேரு. இதுலயும் நம்ம ஹீரோட பவர் வெளில தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஹீரோக்கு தான் பெரிய பிரச்சனையில போய் முடியும். அதனால நம்ம ஹீரோட பவரை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரட்டாவே வச்சுக்கலாம்ங்கிற மாதிரி நினைக்கிறான். அது நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி ஒரு கேட்டு கிடைக்கும். அந்த வேலையை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறான். அப்படி போற போது நம்ம ஹீரோனோட டெய்லி கொஸ்டின் முடிச்சிடறான். என்னோட பேரு வான்டான்சா, நான் சஞ்சின் வு, ஒரு ஈரான் ஹண்டர். இதை கேட்ட பக்கத்துல இருக்கிறவனும் நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். அது ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்து இதுல சைன் போடுங்கிற மாதிரி சொல்றாரு. நாம இப்ப உள்ள போக போறது ஒரு சீராங் டஞ்சன். நாங்க 8 பேர் தான் உள்ள போய் எல்லா வேலையும் பார்க்க போறதுனால உள்ள கிடைக்கிறது எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம். இருந்தாலும் கவலைப்படாத, உனக்கு சொன்னபடி அந்த 2 மில்லியன் நான் கண்டிப்பா கொடுத்துருவேன்னு சொல்றான். ஹீரோவும் பார்வையாலே இவங்களோட ரேங்க செக் பண்றான். 4 சி ரேங்க் 2 டி ரேங்கா, இல்லனா அதுக்கும் கீழே இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. உன்னோட வேலை எங்களோட லக்கேஜ் தூக்கிட்டு வரது மட்டும் தான். என்ன உங்கள்ட்ட ஹீலரே இல்லையாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு அவனும், ஒரு பிரைவேட் டீம்ல ஹீலர் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்றான். இதை கிட்ட நம்ம ஹீரோவும், டேங்கரி ஃபைட்டர் வச்சுக்கிட்டு மட்டும் சண்டை போட முடியாது, கண்டிப்பா ஹீலர் தேவை. அதோட இந்த கான்ட்ராக்ட்லயும் கொஞ்சம் சைன் அப் போட்டுவிட அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ அதை படிச்சு பாக்குறான். கூட வந்தவனை யாராச்சும் செத்தானுங்கன்னா நாங்க பொறுப்பாக மட்டும் அதுல போட்டிருக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்கு சைன் பண்ணி கொடுத்துறான். அதோட அந்த இடத்துக்கு யூஜின் ஹோன்னு சொல்லிட்டு ஒரு டீரங் ஹண்டர் வரான். இவனோட கேர்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும், இவன் கண்டிப்பா ஒரு பணக்கார வீட்டு பையனா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். கவலைப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் இப்படின்னு இவன் சொல்லவும் அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரிதான் போங்கிற மாதிரி நினைக்கிறான். அது போற போக்குல இந்த பேக் என்ன வெயிட்டா இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே கேட்கிறான். ஹீரோவும் இது எனக்கு வெயிட்டா தெரியலங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அந்த பையபடியும் நம்ம ஹீரோ கிட்ட லொடன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆல்சோ இந்த கேட்டு பெருசா இருக்கிறத பார்த்தா இவனுங்களும் இது சீரங் கேட்டு தானாங்கிற மாதிரி கேட்கறானுங்க. யாரும் சந்தேகப்பட தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே 2 வாட்டி செக் பண்ணிட்டாங்க. இதை கேட்டு எவ்வளவு பெருசா இருந்தாலும் முக்கியம் இல்ல, கேட்டுக்குள்ள இருந்து வெளில வர மேஜிக் எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சுதான் இது என்ன மாதிரி டஞ்சன்ங்கிறத கணக்கு எடுக்க முடியும். அப்படி கணக்கு எடுத்ததுக்கு அப்புறம் பி ரேங்குக்கு மேல இருக்கிற எல்லா கேட்டையுமே பெரிய பெரிய கேட்டு எடுத்துப்பாங்க. சீரங்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே மத்தவங்க எடுத்துப்பாங்க. அது நம்ம ஹீரோவுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீரங் டஞ்சனுக்குள்ள போறது. அப்படி இவங்க எல்லாரும் அந்த டஞ்சனுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த டஞ்சன் வெளிச்சமே இல்லாம இருக்கு. இந்த இருட்டான டஞ்சனை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு அந்த காரவான் டெம்பிள் தான் ஞாபகம் வருது. அது இந்த பையனும் லூமினன் ஸ்டோனா என்னன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான். ஹீரோ அதுக்கு பட்டுப்படாம பதில் சொல்றான், இந்த மாதிரி இடத்துலதான் அதெல்லாம் கிடைக்கும்னு. அதை கேட்ட பையனும் என்னென்ன இருக்குங்கிறது எல்லாத்தையுமே கணக்கு போட்டு பாக்குறான். என்ன இவன் ரொம்ப சின்ன பழத்தனமா நடந்துக்கிறான்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அப்படி இவங்க நேரம் ஒரு இடத்துக்கு வராங்க. என்ன நான் இங்க வந்ததுல இருந்து ஒரு மேஜிக்கல் பிஸ்ட் நான் பார்க்கவே இல்ல. ஹீரோ அவனோட எபிலிட்டி யூஸ் பண்ணி பாக்குறான். அப்படி யூஸ் பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது அந்த மேஜிக்கல் பிஸ்ட் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்குன்னு. அதுவும் எந்த பக்கத்துல இருந்ததுன்னா இவங்களோட தலைக்கு மேல இருந்து. அடுத்த நொடியும் இவங்க எல்லாரும் மேஜிக்கல் பிஸ்ட் கூட சண்டை போட்டு அதை கொல்லவே ஆரம்பிச்சாரானுங்க.
இப்படி இவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாக்குறான். இவனுங்க எல்லாரும் ரொம்ப நாளாவே டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால இவனுங்களுக்கு ஹீலரே தேவைப்படல. இங்க இவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்ன போயிடுறான். பட் நம்ம ஹீரோ அதை அசால்ட்டா கொண்டுறான். அப்படியே எல்லாத்தையும் கொண்டதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற கிறிஸ்டல் எல்லாத்தையும் எடுக்க சொல்றான். அதோட நம்ம ஹீரோவை பார்த்து அவ தேங்க்ஸ் சொல்றான். எப்படி நீ கரெக்டா அதை கண்டுபிடிச்சுன்னு. அதெல்லாம் என்னோட உள்ளுணர்வு அவ்வளவுதான். அப்படியா உன்னோட உள்ளுணர்வு ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்னு இவனே சொல்றான். அதோட இவனுங்களுக்கு இன்னொரு விஷயம் இப்பதான் தெரிய வருது. இவனுங்களை அட்டாக் பண்ண வந்த மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாத்தையும் வேற ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணிருக்குன்னு. இந்த மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாம் வேற ஒரு டெரிட்டரிக்குள்ள போனதுனால அதை அட்டாக் பண்ணிருக்கலாம். அப்பனா இந்த இடத்துல ஒரு ஹை ரேங்க்ல இருக்கிற பீஸ்ட் இருக்கா? நான் சண்டை போட்டது எப்படி வேற லெவல்ல இருந்துச்சானுங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட கேக்குறான். நீ போட்டிருக்க கேட்ஜெட்ஸ் எல்லாமே காஸ்ட்லியானதா? ஆமா எனக்கு என்னோட அப்பா தான் வாங்கி கொடுத்தான்னு அவன் சொல்றான். அப்பனா அதை நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி இங்க ஒயிட் டைகர் கில்டுல இருக்கிற ஒரு பையப்பல கேக்குறான் என்ன சத்துன்னு. அதுக்கு அவனும் சத்தம் போடாம அங்க பாரு நம்மளோட கில்டு மாஸ்டர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. இது வேலைக்காகல மறுபடியும் கிளீன் பண்ணுங்க சொல்லிட்டு போறாரு. அப்படி இங்க பார்த்தா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த டஞ்சனுக்குள்ள இன்னும் ஆழமா போயிட்டு இருக்கானுங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ கூட இருக்கிறவன் கேக்குறான். நீங்க இவ்வளவு தூரம் இந்த பேக்கை தூக்கிட்டு வரீங்களே இந்த பேக் உங்களுக்கு வெயிட்டா தெரியலையா? எனக்கு இது வெயிட்டா தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்சோ நம்ம ஹீரோ இது ஒரு ஃபிஷ்ஷா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா இவனுங்களோட டீம்ல ஹீலரே இல்ல. அதோட இவனுங்க பாக்குற அந்த மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாமே ஒன்னு அடி வாங்கி இருக்கு இல்லனா செத்து கிடக்குதுங்க. நம்ம ரொம்ப நேரமா இங்க நடந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம பாஸை பாக்கலையே. இங்கடா பாஸே இல்லாம கேட் ஓபன் ஆகாதுன்னு ஒருத்தர் சொல்றான். ஆல்சோ இவனுங்களாரும் அந்த பாஸோட டெரிட்டரிக்குள்ள வந்துட்டோங்கிறத சுத்தி இருக்கிற வலையை வச்சு கண்டுபிடிச்சிடறானுங்க. அப்படியே இவனுங்க எல்லாரும் உள்ள வந்து பாக்குறானுங்க. பார்த்தா உள்ள ஏகப்பட்ட கிறிஸ்டல்ஸ் இருக்கு. இதை வித்தா மட்டும் போதும் பில்லியன் கணக்குல நமக்கு காசு கிடைக்கும். நான் எப்பயுமே என்னோட தம்பி சொல்றதை கேட்க மாட்டேன். இதை வச்சு என்னோட டீமை நான் இன்னும் நல்லாவே பில்ட் பண்ணுன்னு சொல்றான். அதே இடத்துல இவனும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற கான்ட்ராக்ட் பேப்பரை வாங்கி இவங்கிட்ட வந்து பேசுறான். நீங்க 7 பங்கா பிரிக்கிறதுக்கு நீங்க 8 பங்கா தான் பிரிச்சாகணும். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட்ல இருக்குங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலி எப்படி இருந்தாலும் இந்த பாச போட்டு தள்ளதுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையும் நம்மளால எடுத்துட்டு போக முடியும். ஆனா லைக்கிலி இந்த பாச வேற நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. சோ இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம இங்க இருக்கிற மேயான கிறிஸ்டல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம்ங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அதை எடுக்கிறதுக்கு நமக்கு டூல் வேணும். அந்த டூல் எங்க? சாரி நான் அதை அங்கேயும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அவனா சரி நாங்க போய் அதை எடுத்துட்டு வரோம். அது வரைக்கும் நீங்க எங்கேயே இருங்கன்னு சொல்றான். இல்ல நாங்களும் வரோம் அப்படின்னு இவன் சொன்னாலும் மிஸ்டர் சாங் ஸ்ரீராங் டஞ்சன் இப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல அவனா நாங்க திரும்பி வர வரையும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டா இவனுக்கு என்ன மாதிரி பிளான் போட்டு இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். இங்க இவனும் அந்த பாத்ரூமோட பாதையை மூட சொல்றான். அதை கேட்டு அவனும் பாத்ரூமோட பாதையை மூடிடுறான். இங்க நம்ம ஹீரோவும் சாங் சொன்னதை கொஞ்சம் நினைச்சு பாக்குறான். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. டஞ்சனுக்குள்ள சிசிடிவி கேமரா இல்லாதனால உள்ள என்ன நடந்துச்சுங்கிறது வெளியே யாருக்குமே தெரியாது. அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. ஏன்னா கெக்கோ அதோட டைல கழட்டி விடுற மாதிரி வீக்கா இருக்கிறவனுங்களை கழட்டி விட்டுட்டு அவனுக்கு போயிடுவானுங்க. நான் ரொம்ப ஓவரா பேசினாலும் இவனுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கானுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல நீ இன்னும் கொஞ்சம் ஓவரா பேசியிருந்தாலே அந்த இடத்துல கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பானுங்க. ஆனா அதை விட முக்கியமா நம்ம இதை சமாளிச்சு ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது இது ஒரு ஸ்ரீராங் பாஸா இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே அவனோட டேகர் எடுத்து இதுக்கப்புறம் இதை நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு சொல்றதோட இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ் இந்த எபிசோடு பிறகு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் கதை வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். அதுவும் அடுத்த எபிசோட் இருக்க தாறுமாறோட ஃபைட் சீன்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. சரி ரொம்ப பேசாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய், see you, take care, bye bye, love you all, see you again.